ஹலோ ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. எப்படியும் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா, அதுக்கு மெயின் ரீசன் என்னோட ஹெல்த். கொஞ்ச நாள் முன்னாடி உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகும்போது, கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. வீடியோ எடுக்கிறத விட அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு, ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு, கிடைக்கிற டைமில் தான் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க முடியலன்றதுனால, இப்போதைக்கு வேண்டான்ட்டு அப்படியே விட்டாச்சு. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மீன் குழம்பும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீட்டில் மீன் குழம்பு ரெடி பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. காரணம் என்னன்னா, கரெக்டாக கேஸ் டிமாண்ட் இருக்கிற டைமில் எங்கள் வீட்டில் கேஸ் தீர்ந்துருச்சு. ஒரு 20 டேஸா இண்டக்ஷன்ல தான் குக்கிங் வேலை எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, அது என்னமோ எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. எப்பவுமே ஒரு ஃபுல் சிலிண்டர் வீட்ல சும்மா இருக்கும். ஏன்னா, ஒரு சிலிண்டர் எங்களுக்கு அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஆச்சு வரும். எங்களோட பேட் டைம் இந்த டைம் இல்லாம போயிட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பொதுவா என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். அதுவும் இந்த இண்டக்ஷனை வச்சுட்டு சொல்லவே வேணாம். மேக்ஸிமம் 1 பாட் ரைஸ் மாதிரியே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நேத்து தான் எங்களுக்கு சிலிண்டர் கிடைச்சது. அதனால இப்போதைக்கு இண்டக்ஷன் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம கவுண்டர் டாப் கிட்ட ஒரே ஒரு பிளக் தான் இருக்கு. மிக்ஸி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து அதனால இதை எடுத்து வச்சுட்டு மிக்ஸி எடுத்து வச்சுட்டேன். ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து என் ஹஸ்பண்டே வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. 2 டைப் ஆஃப் வாங்கிட்டு வந்தார். ஒன்று பாறை, இன்னொன்று நெய்மத்தி. நான் மீன் குழம்புக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். எப்போவும் நெய்மத்தி வாங்கினாலே குழம்பு தான் வைப்பேன். ஆனால் இந்த டைம் நெய்மத்தியில் ஃப்ரை பண்ணிவிட்டு பாறையில் தான் குழம்பு வச்சுருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே மீன் குழம்பு வச்சுட்டேன். ஒரே வேலையாக முடிஞ்சிடுச்சு. அப்படியே மீனையும் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லஞ்சுக்கு சாப்பாடு மட்டும் சூடாக வடிச்சிக்கிட்டு கூடவே ஃபிஷ் ஃப்ரை வச்சு லஞ்சை முடிச்சிக்க வேண்டியதுதான். ஒரு பொருள் இருக்கும்போதை விட இல்லாத போது தான் அதோட வேல்யூ ரொம்ப பெருசாக தெரியும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது இந்த கேஸ் இல்லாத டைம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சென்னையில் நிறைய பேர் வீட்டில் இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறதுனால இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.